உடல்லாம் உப்பி போய் எல்லாம் வயிறுலாம் இவ்வளோ பெருசா இப்படி இருக்கிற மனுஷன் இப்படி நம்ம மார்ச்சரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் ஃபார்மலி எண்ணில் போட்டு முக்கி வச்சிருப்பான். அவங்கள ஒருத்தன் இப்படி தூக்கிட்டுப்பான், ஒருத்தன் இப்படி கையை தூக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் இப்படி தூக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் மூஞ்சி எப்படி பார்த்துட்டு இருப்பான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி ஆங்கிளில் இருப்பாங்க. இதுதான் செத்த மனுஷனுடைய நிலைமைகள். இவர் என்ன 4 நாளில் எழுப்ப போறேன்னு போறாரு. பெத்தனியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. ரைட்டு. 2 மைலுக்கு முன்னாலே ஹால்ட். இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, யூதர்கள் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க, நடுவுறாங்க. இது 10வது வரைக்கும் இயேசுநாதருக்கு இருந்த விசுவாசத்தையும் எடுத்துருவாங்க போல் இருக்குது. அதில் ஏங்கி அழுகுற கும்பல் வேற இருக்குது. நம்ம கிறிஸ்தவ சாவில் போனீங்கன்னா கூட அது மாதிரி நிறைய பார்க்கலாம். ஏங்கி அழுகிற கும்பல். ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டானே. அப்ப நீ போ, என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னா அவன் போனா போறான், நீ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. இந்த மாதிரி இருக்குது உலகம். சரி, என்ன பார்ப்போம். கர்த்தர் பார்க்குறாரு, என்னடா இதெல்லாம் பார்த்து அவரே கண்ணீர் வடிச்சிட்டாரு. போதுண்டா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளை நம்ம ஃபெய்த்தி எடுத்துருவாருங்க இவங்க. அது கடைசி கமாண்ட் கொடுத்தாரு, கல்றே தொடங்கன்ட்டார். கல்றையில தொடங்க. கல்றை திறந்த உடனே வார்த்தை எதிர்பார்த்தா நம்ம தம்பி ப்ளோட்டடா இருப்பான், ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிட்டு இருப்பான். இதை போய் திறக்க சொல்றாரு இவரெல்லாம் கடவுளா? சயின்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருப்போம். Faith is beyond science. Science has got a very limited scope. Science, maths, everything has got a very limited scope. Whereas faith has got unlimited scope. What you can't imagine, what you cannot anticipate, what you cannot do, faith will do. It's not possible for me to do. Yes, Jesus will be there and He will do it. He will do it for me. That's the reason சொல்றது, just shall live by faith. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது தெரியாம இத கர்த்தர் வேணும்னு தான் அப்படி வச்சிருக்காரு. என்னை பார்க்காதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். தோமாவே, நீ உள்ள விட்டு கையெல்லாம் விட்டு பார்த்த, டிக்கெல்லாம் பண்ணி எல்லாம் சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்ட, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இல்லப்பா, இது ஃபெய்த் இல்லை. When I say certain things, you believe. அதுக்கு எல்லாரும் சொல்றதையும் நம்பிடாதீங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? just shall live by faith என்றதுக்கு அர்த்தம். இது முடியல, இது நிறைய பேர் சீரியஸ். ஜஸ்ட் அப்படின்னா நீ நீதிமான் என்று கடிக்கப்படுகிறாய் தேவனால். ஏனென்றால் உனக்கு மற்றவர்களுக்குள்ள இல்லாத விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறது. அதனால நீ நீதிமான் என்று கர்த்தர் கணிக்கிறார். நீ உன்னை கணிக்கிறதில்ல, கர்த்தர் உன்னை கணிக்கிறார். இயேசு எனக்காக மரித்து எனக்காக உயிரோடு எழுந்து என்னை மரணத்திலிருந்தும் சாவிலிருந்தும் என்னை காப்பாற்றுகிறார் என்று நீ சொல்லும் போது நீ ரட்சிக்கப்படுகிறாய். அது விசுவாசமே. பாசிபிள் திங்ஸ். அது எப்படி எழுப்ப முடியும்?
அப்படின்னு நம்ம தமிழ் சேனலில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இது மாதிரி யாருப்பா தற்கூரிகள் கூட்டமாக ஆட்சி விட்டு ரொம்ப ஞானவான்கள் நினச்சி பேசுறதுனால தான் இந்த மாதிரி ஆளுங்களா போங்கடா ரூல் பண்ணுங்கடா. ஒரு ஆளை வந்து ஆள வைக்கிறதும் அவர் தான், உணுங்கிறதோ வைக்கிறதும் அவர் தான். கடைசியில் கொண்டு போய் வச்சான். யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் ஷேர் லிவ் பை ஃபைத்தா நீங்க விசுவாசிகளா? உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியும். எனக்கு தெரியாது உங்க விசுவாசத்தின் அளவுக்கு என்ன. நான் பார்க்கறதுக்கு நான் யார்ட் ஸ்டிக் போட்டு வச்சிடல, இல்லை இல்லாட்டி எனக்கு மீட்டர் வச்சு நான் அளக்கிறது இல்லை. நீங்க பேசுகிற வார்த்தைகளை வைத்து அதை வச்சு நம்ப முடியாது. ஏன்னா உள்ள ஒன்று பேசிட்டு வெளியில ஒன்று பேசுவான். பேசுகிற வார்த்தையின்படி நடந்துருச்சுன்னா எஸ் இஸ் ஜஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். You just shall live by faith. May God bless you. மணி 8 o'clock ஆச்சு. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லைல்ல, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.